யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதரப்பரசாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு யானையின் தும்பிக்கையைப் போல. அப்படித்தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மரத்திற்கு இருக்கக்கூடிய ஆணி வேரில் இருக்கக்கூடிய சல்லி வேர் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கணும். மரம் மட்டுமல்ல, தன் மரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வேர், அந்த வேரை நம்பி சுற்றி இருக்கக்கூடிய சல்லி வேர்களை போன்ற தன்னை ஆதரிக்கக்கூடிய நபர்களையும் தாங்கி பிடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை வேணும். அப்படித்தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று ஒரு முக்கியமான கருத்துக்களாக இருக்கும். இதைத்தான் எம்ஜிஆர் செய்தார். அதான் ரொம்ப முக்கியமானது. இதைத்தான் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் அவர்கள், வைகோ அவர்கள் செஞ்சார்கள். எம்ஜிஆருக்கும் இதுக்கும் நீங்கள் வைகோ அவர்களுக்கும் ரெண்டுக்கும் நீங்கள் ஒன்று பாருங்கள். ஒன்று, அதிகாரமற்ற போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல், சிறை, கைது அப்படின்னு போயிட்டுருக்கோம். இங்கிட்டு எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரடியாக அப்படியே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போனதாக இருக்கும். ஆனால் இரண்டும் திராவிட இயக்கங்களை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் தமிழ் நிலத்தையும் காக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. அப்படித்தான் இப்போ எதுக்கு இவ்வளவு செய்திகளை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு முக்கியமான செய்தி. அதிமுக கட்சியை ஆரம்பித்து இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறார். ஆனால் அடுத்து 77 தேர்தலில் நேரடியாக ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து, முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து ஒரு வேட்பாளரை உருவாக்கி, நீதான் அடுத்த கருணாநிதியை எதிர்க்கக்கூடிய வேட்பாளர். கருணாநிதி என்பது முதலமைச்சர் கருணாநிதி. ஏன்னா எம்ஜிஆர் பாணியில் அப்போ கடுமையான ஃபைட்டு அவங்க. அதனால் கலைஞர் கொடுக்கக்கூடிய அந்த பட்டம் இருக்கு இல்லையா, புரட்சி நடிகர் என்கின்ற பட்டத்தை தூக்கி போட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் புரட்சியாக, எழுச்சியாக, கலவரமாக அப்படியெல்லாம் நடந்த ஒரு பிரச்சனை. திமுகவில் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிற போதே, காவல்துறை தன் கைக்குள் இருக்கிற போதே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தது. அது ஒரு விஷயம் கூட நான் தனியாக அந்த செய்தியாக நான் போடுறேன். ஐஜியாக இருக்கக்கூடிய அருளே உளவாளியாக இருக்கக்கூடிய செய்தியை மாதிரியெல்லாம் செய்தி வந்ததாக பதிவு இருக்குது, புத்தகத்தில் பதிவு இருக்குது, என்கிட்டே இருக்குது புத்தகத்தில் கைது இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு செயல்களில் இருக்கும்போது, அடுத்து சென்னையின் முதல் மேயர் நீதான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய துணிச்சல் எப்படி வரும்? அதுதான் முக்கியமான செய்தி. அதுதான் தன்மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது. அரவக்குறிச்சி தொகுதி, அரவக்குறிச்சியில் தும்புவாடிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம துரைசாமி அவர். எம்ஜிஆர் அவரை கூப்பிடுதார், வா நீ தான் சென்னையில் கலைஞர் கருணாநிதி, முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி எங்கே நிற்காரோ அவரை எதிர்த்து நீ தான் நிற்கணும், ஒன்றா நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி பேசுகிறார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஃப்ளாஷ்பேக், சுவாரஸ்யமான ஃப்ளாஷ்பேக். எல்லா இடங்கள்லையும் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் அரசியல் தெரிந்த தோழர்களுக்கு தெரியும், அரசியல் தெரியாத தோழர்கள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இளைஞர்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எப்படி கேட்டால், முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். திமுகவில் 184 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அந்த சாதனையை இன்று வரை முறியடிக்க முடியவில்லை. அதைத்தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விருதுநகர் மாநாட்டில் கூட முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ 200 எம்எல்ஏக்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறைக்கூவல் விடுகிறாங்க. எல்லா கூட்டணி, மறுமலர்ச்சி திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சேர்ந்து அந்த வாக்குறுதியை நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்படி 184 தொகுதிகளும் அன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் எங்களுக்கான செயல்பாடுகள் சரியில்லை என்று கருதி எல்லாம் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, மனுவை கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கள் தொகுதியில் உங்கள் செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி. அப்படி கொடுப்பதற்காக ஒரு மாணவனும் சக தோழர்களும், எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தவர்களும் நேராக முதலமைச்சராக இருக்கக்கூடிய, அதாவது சைதாப்பேட்டை தொகுதியின் முதலமைச்சர் தான் கலைஞர் கருணாநிதி, நேராக வீட்டுக்கு போய் கொடுக்குறாங்க. மனுவை வாங்கிக்கிட்டு கலைஞர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த மனுவை கொடுத்தான் இல்லையா, அந்த பையன் கையில் கொடுத்து அனுப்பிட்டார். கலைஞருக்கு எப்பயுமே ஒரு பாணி உண்டு, அவரே கேள்வி கேட்பார், அவரே பதில் எழுதிக்கிடுவார். எதிர பத்திரிகைக்காரெலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. கேள்வி அவரே எழுதிக்கிடுவார், அவரே பதில் சொல்லிக்கிடுவாப்புல. என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வியும் பதிலும் சொல்லி அவங்களே போட்டுக்கிடுவாங்க. அப்படியே ப்ரெஸ்லேயும் வரும். இது இயல்பு. நீங்கள் இப்போ எங்களை மாதிரி ஆள் கேட்டாலும் யாரும் மறுக்க முடியாது. கலைஞரோட
அவருடைய குணமே அதுதான். அது போக பத்திரிகை ரிப்போர்ட். அது மாதிரி அவர் தயார் செய்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் முதலமைச்சர்னால் எப்படி இருப்பாங்க, அவங்களெல்லாம் வர சொல்லி கேள்வி கேட்டாங்க. இப்போ நீங்கள் எதுக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், புத்தி தெளிவு பெறட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? இந்த கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், பைத்தியம் என்று பிறரால் சொல்லப்படுபவர்கள், அவர்களாம் எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சி குளிக்க சொல்லும்பாங்க. அப்படி இருக்குல்லையா, அந்த பொருள்படும்படி கொடுத்துட்டாப்புலன்னு. சரி, கலைஞருக்கு எதிர்த்து நிற்கக்கூடியதுக்கு யாரை தேர்ந்தெடுத்து, இந்த பையனை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? துரைசாமியா, அரவக்குறிச்சி துரைசாமியா, தும்பவாடி துரைசாமியா? அப்போ கூப்பிட்டுன்னா இவர் செஞ்ச காரியம்தான் அப்படி. கலைஞர் முதலமைச்சர் போய் ஒரு மேடையில் பேசுகிறாரு. எல்லோரும் போய் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பையனும் போய் மேடையில் ஏறுனா அவர் கழுத்தில் போய் ஒரு பெரிய மாலை போடுறாரு. அந்த மாலை எலுமிச்சம்பழம் மாலை. இப்போ அப்படி துண்டறிக்கை தூக்கி எறிஞ்சிட்டு, அந்த மாணவன் தூக்கி எறிஞ்சிட்டு, எங்களுக்கு மனு கொடுத்த எனக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தீங்க, புத்தி தெளிவாகட்டும் அப்படின்னு சொல்லி, இப்போ உங்கள் புத்தி தெளிவாகட்டும்னு சொல்லி எலுமிச்சம்பழம் மாலையே குடிக்கிற, இதை நல்லா அரைச்சி குடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. பத்திரிக்கைகளில் செய்தி கண்ணா பின்னமாக பரவிடுச்சு. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளோட பரவி செய்தி போன உடனே இந்த மாலை போட்டு, எலுமிச்சம்பழம் மாலை போட்டு அடித்து நொறுக்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஒரு முதலமைச்சரை கொடுத்தா உயிர் மட்டும் மிச்சம், பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் போட்டாங்க. ஆனால் இதை கண்டித்து எம்ஜிஆர் நேரடியாக ஸ்டேஷனுக்கே ஃபோன் போட்டு அந்த மாணவரிடம் பேசினார். அவர் தான் இப்போ வேட்பாளராக அறிவிக்கணுங்கிறாங்க. இப்போ கலைஞர் தொகுதியே மாறி போயிட்டார். எனக்கு இந்த தொகுதியை வேண்டாண்டா போங்கடான்ட்டு போயிட்டார். ஆனால் அந்த கலைஞர் தொகுதியை மாறியவுடன் துரைசாமி அந்த இடத்துல வேண்டான்னு நிப்பாட்டிட்டாங்க. இப்போ திருப்பி அவருக்கு அரவக்குறிச்சி தொகுதியை கொடுத்தா, இல்லை தலைவரே நான் நிற்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் சைதை தொகுதிங்கிறது கருணாநிதி அவர்களுடைய தொகுதின்னு சொல்லி என்னை நிப்பாட்டி, சைதையிலிருந்து தான் போட்டி போடணுங்கிறதுக்காக என் பேரையே சைதை துரைசாமின்னு சொல்லி நான் மாற்றினேன். ஆனால் திருப்பி நான் என் பேரை கொண்டு வந்தால் எனக்கு நல்லா இல்லை. நீங்கள் எப்போ எனக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தாலும் இந்த சைதை தொகுதியை தான் நான் கொடுக்கணும். நான் வெற்றி பெறுவேன், தோல்வி என் கையில். எப்போ எனக்கு ஓட்டு போடுறாங்களா உனக்கு ஓட்டு போடுறாங்களா கேட்டது எம்ஜிஆர். இப்போ எனக்கு ஓட்டு போடுறாங்களா உனக்கு ஓட்டு போடுறாங்களா? இல்லை உங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க தலைவர். அப்போ நான் சொல்கிற தொகுதியில் போய் நீ நில்லு. இல்லை தலைவரே வேண்டாம், ஏன்னா நான் பேரையே மாற்றிட்டேன். நீங்கள் மற்ற என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். இதை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க தலைவரே. நீங்கள் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்கள் யாரையும் நிப்பாட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன். அதையும் தாண்டி கொடுத்த தேர்தல் துரைசாமி தோத்துடுறாரு. இப்போ எம்ஜிஆர் கூப்பிட்றாரு, நீங்கள் வாப்பான்னு, இங்கே வா, இப்போ உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். சென்னையை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மேயராக கைப்பற்றும். அப்படி கைப்பற்றிய உடன் எப்படி நான் அதிமுகவின் முதலமைச்சராக நான் மாறினேனோ, எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலாக சென்னை மாநகராட்சியை கைப்பற்றி அதற்கு ஒரு தலித்திய இயக்கத்தை போட்டவரோ, அது மாதிரி அதிமுகவின் முதல் மேயர் பதவியை நாம் கைப்பற்றியவுடன் அதன் முதல் மேயர் நீதான் அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். இதைத்தான் நான் துவக்கத்தில் சொன்னேன். ஒரு லட்சியத்தில், ஒரு நோக்கத்தில், ஒரு ஆர்ப்பாட்டத்தில், ஒரு போராட்டத்தில் கொள்கை என்று ஒன்று முன்வைத்து விட்டால் அந்த கொள்கையை நோக்கிய பயணம்தான் இருக்க வேண்டுமே தவிர அதில் தான் தோற்று விடுவோம் என்று கலைஞர் கருணாநிதி அவர்களைப் போல வேறு தொகுதிக்கு சேஃபாக மாறி நான் கடைசி வரைக்கும் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. ஒரு தொகுதியில் நிற்கணும், அந்த ஒரு தொகுதியில் மக்களின் நம்பிக்கையை மரணிக்கும் முறை பிடிக்கிற மாதிரி இருக்கு. தொகுதியாக மாறிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கா செஞ்சுட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது. அன்று கொடுத்த வாக்குறுதியை எம்ஜிஆர் அவர்கள் செய்து காட்டினார். அதுதான் சொல்கிறேன், அரசியலில் கான்ஃபிடென்ட் வேணுங்கிறது. ஒரு மாணவனாக இருந்தவனை எலுமிச்சம்பழத்தை கொடுத்து புத்தி தெளிவு பெறட்டும் என்று சொல்லி அதை பத்திரிகை செய்திகள் மூலமாக மிக பிரபல்யமான செய்தியாக மாற்றிவிட்டு அதற்கு பிறகு அது எலுமிச்சம்பழம் மாலையவே போட்டு உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த
அந்த மாணவனின் அதிநுட்பமான செயல் இருக்கு இல்லையா, அரசியலில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சும்மா போய் யாரையும் எளிதாக போய் சந்திக்காமல் பேசாமல் நம்ம இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்மளை எல்லோரும் பார்க்கட்டுங்கிற அரசியல் இருக்கு இல்லையா, அது ஒருபோதும் வெற்றி பெறாது. எம்ஜிஆர் அப்படி அல்ல, ரோட்டில் உட்காந்துருப்பாப்புல. பேரறிஞர் அண்ணா அப்படி இல்லை, ரோட்டில் உட்காந்துருப்பார். ஏன், தமிழ்நாட்டின் தத்துவ தலைவராக வாழ்ந்து மறைந்த தந்தை பெரியாரும் அப்படி அல்ல, ரோட்டில் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணுவார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச்செயலாளர் பிரச்சார பீரங்கியாக அவர் மேடையேறாத மீட்டிங் கிடையாது, நடக்காத தெருக்கள் கிடையாது. 5 பேர்னாலும் சரி, 10 பேர்னாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, 1,00,000 பேர் இருக்கக்கூடிய மேடைனாலும் சரி, ஒரே கருத்தை தான் பேசுவாங்க. அந்த ஒரே கருத்துக்களை உள்வாங்கி பேசியதனால்தான் நேற்று கூட போய் நீதிமன்றத்தில் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்காக, ஈழத் தமிழர்களுக்காக பேசி நின்றிருக்கிறாங்க. இந்த கொள்கை உறுதிப்பாட்டோடு யார் ஒருவர் பயணிக்கிறார்களோ அவர்களை அரசியலில் இருந்தோ, பொது வாழ்க்கையில் இருந்தோ, மக்கள் மனதில் இருந்தோ, வரலாற்றில் இருந்து கூட யாரும் அழிக்க முடியாது. அந்த மாதிரி காரியத்தை செய்தவர்கள் தான் நிலைத்து நிற்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த காணொளியை பதிவிடுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.